ஹலோ வியூவர்ஸ், டிஆர்பி நடத்தக்கூடிய டெட் ஸ்பெஷல் டெஸ்ட் 2026 வந்து பார்த்தீங்கன்னா 3 டைம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஒன்லி ஃபார் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் ஆசிரியர்களுக்கு மட்டுமா, இல்லை தனியார் ஆசிரியர்களும் எழுதலாமா? அப்போ 3 டைம் வந்து 2026ல் இந்த மாதிரி ஸ்பெஷல் டெஸ்ட் வந்து ஒன்லி கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸுக்கு மட்டும் வச்சிங்க அப்படின்னா, அப்போ ப்ரைவேட் அண்ட் காமனாக எப்போயுமே வந்து இந்த டெட் எக்ஸாம் பிஎட் முடித்தவங்க டிஎட் முடித்தவங்கன்னு சொல்லிட்டு நார்மலாகவே வந்து இந்த 1 to 5th இருக்கக்கூடிய ஸ்டாண்டர்டுக்கும், அதே மாதிரி 5th to 6th to 8th இருக்கக்கூடிய ஸ்டாண்டர்டுக்கும் நார்மலாகவே டெட் எக்ஸாம் எழுதக்கூடியவங்க அவங்களுக்கு வந்து எப்போ டெட் தேர்வு நடத்துவீங்க? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2025க்கு நவம்பரில் வந்து நடத்துகிறாங்க. ஸோ நவம்பரில் வந்து டெட் 1 டெட் 2 வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. ஸோ 2026ல் இப்போ ரீசெண்டாக டிஆர்பி வெளியிட்ட பத்திரிகை செய்தியில் 3 மாதங்கள் 3 முறை வந்து பார்த்தீங்கன்னா 2026ல் ஸ்பெஷல் டெஸ்ட் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் அந்த 3 முறையில் இந்த ஆசிரியர்கள் எல்லோரும் பாஸ் பண்ணிட்டாங்கன்னா ஓகே. பட் அதை கிளியர் பண்ணல அப்படின்னா 2027லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் டெஸ்ட் நடத்துவாங்க. ஸோ இது வந்து உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்ததுலேருந்து 2 வருடம் அப்படிங்கிறனால 2027 செப்டம்பர் வரைக்கும் தான் இதுக்கு உண்டான டைம்லைன் அப்படிங்கிறது இருக்குது. அதனால தான் 2026லேயே 3 டைம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிறப்பு டெட் தேர்வுகள் வந்து நடத்துகிறாங்க. ஸோ அந்த சிறப்பு டெட் தேர்வுகள் வந்து இப்போ 3 முறை அரசு ஆசிரியர்களுக்கு மட்டும் நடக்குமா, இல்லை தனியாரில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கும் டெட் கட்டாயம் அப்படின்னு சொல்லியிருக்கனால அவங்களும் வந்து இந்த டெட் தேர்வில் கலந்து கொள்ளலாமா, அது சம்மந்தப்பட்ட ஒரு முக்கியமான அப்டேட் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் நம்மளோட சேனலில் டிஆர்பி டெட் சம்மந்தப்பட்ட அப்டேட் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டெட் ஸ்பெஷல் டெஸ்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 1ஆம் தேதி உச்சநீதிமன்றம் வந்து உத்தரவு போட்டாங்க. ஸோ வந்து 2010க்கு முன்னாடி யாரெல்லாம் வந்து கவர்மெண்ட்டில் வந்து ஆசிரியர்கள் ஆனாங்களோ அவங்க எல்லாருமே வந்து டெட் பாஸ் பண்ணியிருக்கணும். நாட் ஒன்லி 2010 டெட் பாஸ் பண்ணாமல் யாரெல்லாம் வந்து இப்போ கரண்ட்டில் வந்து டீச்சர்ஸாக இருக்காங்களோ அவங்க எல்லாருமே டெட் கிளியர் பண்ணணும். ஸோ இதனால் வந்து லட்சக்கணக்கான ஆசிரியர்கள் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்களில் நேரடியாகவே வந்து பாதிக்கப்படுறாங்க. ஸோ அவங்க 2 இயர்ஸில் கிளியர் பண்ணனா வாலண்டியர் ரிட்டைர்மெண்ட் ஆகிக்கணும் அப்படிங்கிறதான். ஸோ அதனால தான் தமிழ்நாடு முதல் மாநிலமாக சீராய்வு மனு தாக்கல் பண்ணாங்க. அதே மாதிரி இப்போ இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக இந்த ஸ்பெஷல் டெஸ்ட் அப்படிங்கிறத டெட் எக்ஸாம் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதில் தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ள இந்த சிறப்பு டெட் தேர்வுகள் பிரதானமாக அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பணியில் உள்ள ஆனால் டெட் தகுதி பெறாத ஆசிரியர்களுக்காக மட்டுமே நடத்தப்படுகிறது. உச்சநீதிமன்றத்தின் உத்தரவின்படி 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை கையாளும் ஆசிரியர்கள் அனைவரும் 2 ஆண்டுகளுக்குள் டெட் தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும். ஓய்வு பெற 5 ஆண்டுகளுக்கு குறைவாக உள்ளவர்களுக்கு விதிவிலக்கு இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த விதியை பின் நிறைவேற்றவும் தகுதியற்ற ஆசிரியர்களுக்கு வாய்ப்பளிக்கவும் தமிழ்நாடு அரசு 2026ஆம் ஆண்டில் ஜனவரி, ஜூலை மற்றும் டிசம்பர் மாதங்களில் 3 சிறப்பு தேர்வுகளை நடத்த உத்தரவிட்டுள்ளது. ஸோ இதில் வந்து பொது தேர்வர்கள் மற்றும் தனியார் பள்ளி ஆசிரியர்களுக்கான டெட் தேர்வு எப்போது அப்படின்னு வந்து கேட்டிருக்கோம். ஸோ அதுக்கு அரசு பணிக்கு செல்ல விரும்பும் பொதுவான தேர்வர்களுக்கும் மற்றும் தனியார் பள்ளிகளில் சேர விரும்பும் பணியில் உள்ள ஆசிரியர்களுக்கும் ஆண்டுதோறும் நடத்தப்படும் பொதுவான டிஎன் தேர்வு தொடர்ந்து நடைபெறும். ஸோ இதுவும் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ வந்து இது 3 ஸ்பெஷல் டெட் எக்ஸாம் இல்லாமல் இவங்க நார்மலாக இந்த தேர்வுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நடக்கும். ஸோ அந்த ஸ்பெஷல் டெஸ்ட் அப்படிங்கிறது அது தனி, அதை வந்து பார்த்திங்கன்னா இது விட்டுருங்க. நார்மலாக வந்து டிஆர்பி அவங்களோட ஆனுவல் பிளானரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டெட் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நடத்துவாங்க. அது ஆசிரியர்கள் அதில் கலந்து கொள்ள முடியாது. ஸோ அவங்களுக்கு நடத்தக்கூடிய அந்த சிறப்பு தேர்வில் அவங்க கலந்துக்குவாங்க. மேபி இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா காமனாக எப்பயும் நடக்கிற மாதிரி இயர் பை இயர் நடக்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து நடைபெறும். ஸோ அடுத்து வரும் தேர்வு 2025ஆம் ஆண்டுக்கான டிஎன் டெட் தேர்வு தேதிகள் திருத்தப்பட்டு நவம்பர் 15 தாள் 1 மற்றும் நவம்பர் 16 இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ 2025க்கு. ஸோ பொது தேர்வர்கள் மற்றும் தனியார் பள்ளி ஆசிரியர்களும் இந்த தேர்வில் கலந்து பங்கு பெறலாம். சிறப்பு தேர்வுகள் என்பது பணியில் உள்ள ஆசிரியர்களுக்கு மட்டுமேயான கூடுதல் வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டை போல சிறப்பு தேர்வு அறிவித்த வேறு மாநிலங்கள் அப்படின்னு கேட்டிருந்தோம். ஸோ தமிழ்நாட்டை போலவே உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை அமல்படுத்தும் வகையில் வேறு எந்த மாநிலமும் தனியாக டெட் தேர்வுகளை அறிவித்துள்ளது என்பது குறித்து உறுதியான அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் தற்போது வந்து பார்த்திங்கன்னா இல்லை. எனினும் அனைத்து மாநிலங்களும் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை 2 ஆண்டுகளுக்குள் அமல்படுத்தி ஆக வேண்டும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இருக்க மேட்ரு. ஸோ இது வந்து தமிழ்நாடு வந்து இப்போ ஸ்பெஷல் டெட் எக்ஸாம் அறிவிச்சிட்டாங்க. ஸோ அதர் ஸ்டேட்டும் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி கூடிய விரைவில் அவங்களுக்கு தேர்வு நடத்தி அவங்க ஆசிரியர்களை வந்து அவங்க அரசு ஆசிரியர்கள் பணியில் தொடரணும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க அந்த டெட்டை கிளியர் பண்ணி தான் ஆகணும். அப்போ அதர் ஸ்டேட்ஸ்லேயும் இந்த மாதிரி ஸ்பெஷல் டெஸ்ட் கொண்டு வரணும். பட் ஒவ்வொரு மாநிலமும் ஒவ்வொரு மாதிரியான நிலைப்பாடு எடுப்பாங்க. ஸோ இதில் வந்து 2 விதமாக நான் தான் சொன்னேன்ல 2 ஆஸ்பெக்ட் இருக்குது. ஒன்று வந்து இப்போ இந்த டீச்சர்ஸ் எல்லாம் வந்து சப்போஸ் வாலண்டியர் ரிட்டைர்மெண்ட் அவங்களால டெட் கிளியர் பண்ண முடியலன்னா அப்போ புதிதாக நிறைய இளைஞர்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த பணிக்கு போவதற்கான வாய்ப்பு இருக்குது. அவங்கள கிளியர் பண்ணிட்டாங்க அப்படின்னா அப்போ வந்து அந்த புதுசான அந்த வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா கிரியேட் ஆகுது. நார்மலாக கவர்மெண்ட்டில் வந்து எப்போல்லாம் அவங்க ஏஜ் ஆகி ரிட்டையர் ஆகுறாங்களோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த வேகன்சி கிரியேட் ஆகும். ஸோ 2 சைடுமே வந்து பார்த்திங்கன்னா இது இருக்குது. ஸோ இப்போ இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸுக்காக தமிழ்நாடு அரசு இந்த 3 சிறப்பு டெட் தேர்வுகள் அறிவிச்சிருக்காங்க. பட் இப்போ வரைக்கும் அஃபீஷியலாக வேறு எந்த ஸ்டேட்டும் சிறப்பு டெட் தேர்வுகள் குறித்த அறிவிப்பை வந்து பார்த்திங்கன்னா வெளியில்லை. பட் அவங்களும் 2027 செப்டம்பருக்குள்ளே வந்து அந்த சிறப்பு டெட் தேர்வுகளை நடத்தி அந்த ஆசிரியர்கள் கிளியர் பண்ணால் மட்டும்தான் அவங்களோட பணியில் வந்து தொடர முடியும். ஸோ அந்தந்த மாநில அரசுகளும் தகுதியற்ற ஆசிரியர்களுக்கு சிறப்பு பயிற்சி அல்லது கூடுதல் தேர்வு வாய்ப்புகளை வழங்குவதற்கான திட்டங்களை வகுக்க வாய்ப்புள்ளது அப்படிங்கிறத இப்போதைக்கு. ஸோ அஃபிஷியலாக வந்து அதர் ஸ்டேட்ஸ் எதுவும் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. பட் அந்த
மனுத்தாக்கல் அப்படிங்கிறது சீராய்வு மனுத்தாக்கல் அப்படிங்கிறது எல்லாருமே பண்ணியிருக்காங்க. ஸோ சீராய்வு மனுத்தாக்கல் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வரைக்கும் எந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்டும் இல்லை. ஸோ சீராய்வு மனு வந்து பார்த்திங்கன்னா, அது நார்மலாகவே வந்து அவங்களுக்கு எப்போ அந்த இது ஷெட்யூல் ஆகுதோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா விசாரிப்பாங்க. ஸோ அதில் எந்த தீர்ப்பு வந்தாலுமே இதில் எந்த மாற்றமும் இருக்க போகிறதில்ல அப்படிங்கிறனால தான் இந்த சிறப்பு டெட் தேர்வுகள் வந்து பார்த்திங்கன்னா அறிவிச்சிருக்காங்க. ஸோ மேலும் டிஆர்பி டெட் சம்மந்தப்பட்ட அப்டேட்களுக்கு நம்மளோட சேனல் வீடியோஸ் தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.